ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லிங்க. இது ரேசன் அரிசி வச்சு இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். இது முழுக்க முழுக்க ரேசன் அரிசி தாங்க. நல்ல அரிசி எதுவுமே சேர்க்கல. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்குகிற இட்லி அரிசி பயன்படுத்துகிற மாதிரியே சூப்பரான ஒரு இட்லி தாங்க. இது கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் ரேசன் அரிசியில் தான் பண்ணியிருக்கீங்கன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு செலவே இல்லாமல் நம்ம இட்லி வீட்டில் சூப்பராக செய்யலாங்க. சாஃப்டாக இருக்கும். தோசை, பணியாரம், இட்லி எல்லாத்துக்குமே இந்த மாவு போதும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட எந்த கப் இருக்கோ அந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கப்பில் 4 கப்புங்க. இது ஃபுல்லாக ரேஷன் அரிசி தாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசிங்க. அதுவும் ரேஷனில் கிடைக்கிற பச்சரிசி தாங்க. இது 2 கப் எடுத்துக்கோங்க. 4 கப்பு அரிசிக்கு, புழுங்கல் அரிசிக்கு 2 கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க அதே கப்பில். இப்போ இதை ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இது ஒரு 4-5 தடவை நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கிடைக்குங்க. இப்போ நல்ல தண்ணி வச்சு நல்லா ஊற வச்சிடலாங்க. இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தை ஊற வச்சா போதுங்க. உளுந்து 1 மணி நேரம் ஊறினா போதுங்க. நான் அதே கப்பில் 1 கப்பு உளுந்து சேர்த்துருக்கேங்க. 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதாங்க மெஷர்மெண்ட்டு. இதை நல்லா கழுவிட்டு இதையும் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. அரிசி 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. உளுந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதுங்க. உளுந்து 1 மணி நேரத்தில் டக்குன்னு ஊறிடும். அரிசி ஊற டைம் எடுக்கும். இவ்வளோதாங்க. இதை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிடுங்க. இப்போ நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ இந்த தண்ணீரை நம்ம அரைச்செடுக்க போகிறோம். அதனால நல்லா ஃபஸ்ட்டே கழுவி எடுத்து வச்சுக்கோணுங்க. இப்போ இது 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை தான் சேர்த்துக்கிறோம். எப்பயுமே மாவு அரைக்கையில் உளுந்தை ஃபஸ்ட்டு போட்டு அரைங்க. அப்போ தான் மாவு நம்ம நல்லா அரைப்படும். நம்ம அரிசி போட்டுட்டு உளுந்தை போட்டோம் அப்படின்னா உளுந்து மாவாகாது. அதனால் ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டுக்கோங்க. இப்போ உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கையில் நம்ம கொஞ்சம் அரைப்படும். தண்ணி அளவாக தெளித்து தாங்க ஆட்டணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தெளித்து ஆட்டினீங்கனாலே உங்களுக்கு மாவு பந்து மாதிரி நல்லா வந்துடும். இப்போ உளுந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அரிசி சேர்த்திங்கனாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மொத்தமாக போட்டிங்கன்னா நின்று போயிடும் கிரைண்டரு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சைடெலாம் எடுத்து விட்டுக்குங்க. அப்போ தான் உளுந்து எல்லா பக்கம் அரைப்பட்டு வரும். அவ்வளோதாங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம ஆட்ட விட்டுறலாம். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிடுறோம். இப்போ மாவு கொஞ்சம் நேரம் ஆடட்டும். இப்போ மாவு நல்லா உப்பி உப்பி வருங்க. லைட்டாக தெளித்து விட்டிங்கன்னா மட்டும் போதும். இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் 30 நிமிஷம் ஆட்டுப்பட்டால் போதுங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரிசி நல்லா ஊறி நல்லா வந்துருச்சுங்க. அரிசியும் தண்ணி கரெக்டாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா மாவாகிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ளஃபியாக வரும். இப்போ மாவு நல்லா உளுந்து ஆட்டுப்பட்டுருச்சுங்க. இப்போ நம்ம தோண்டி எடுத்துடலாம். தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். மாவு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணும். உளுந்த மாவு கைகள் எடுத்தால் கீழே விழுகக்கூடாது. அந்த மாதிரி இப்படி இருக்கணும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு பாத்திரத்துக்கு ஃபுல்லாக மாற்றியாச்சு. இப்போ அரிசி போட்டுடலாங்க. அரிசி நிறையா இருக்கிறதுனால நான் பாதி பாதியாக சேர்த்துக்கிறேன். 2 தடவை கிரைண்டரில் போட்டு ஆட்ட போகிறேன். அதனால் கிரைண்டர் நல்லா ஓட விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஸ்டார்டிங்கில் ஊற்றிடுங்க.
ஏன்னா அரிசி எடுத்தோடனே போடையில் கிரைண்டர் நிற்கும். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அரிசி போட ஆரம்பிச்சிருங்க. இப்போ அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரிசி போட்டுக்கிட்டே இருக்கோங்க. லைட்டாக தண்ணி வேணால் இந்த நேரத்தில் தெளித்து விட்டுக்குங்க. லைட்டாக தண்ணி ஊற்றுறேன். இப்போ அந்த அரிசி பூரா ஆட்டி வரட்டும். இப்போ வந்து இது நல்லா எடுத்து விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. அரிசி வந்து லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். கைகளெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம உளுந்த மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ அரிசி ஆட்டினோம்னா வேலை முடிஞ்சு. இப்போ அது ஆட்டுப்பட்டு வரட்டும். தண்ணி இடையில தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் லைட்டாக ஆட்டுப்பட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் ஆட்டுப்படணும். கைகளில் எடுத்தீங்கன்னா ரொம்ப நர நரன்னு இருக்கக்கூடாது. லைட்டாக நைஸாக இருக்கணும். லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மாவு நல்லா ஆட்டுப்பட்டுருச்சு. எப்படி பார்க்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கைகளில் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ரவையை விட இன்னும் நைஸாக கிடைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ஆட்டியாச்சுங்க. உங்களுக்கு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்ப நைஸாக ஆட்டக்கூடாது. ரவை பக்குவத்துக்கு ரவை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல மடிப்பு மடிப்பாக வரணும். மாவு இதான் பக்குவம். இந்த அளவுக்கு நீங்கள் ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உளுந்த மாவில் அரிசி மாவை கலக்க போகிறோம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாட்டவோ ஆட்டுப்படக்கூடாது. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. அப்படி கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இட்லி வராது. இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மீதி இருக்கிற அரிசியும் நம்ம போட்டுக்கலாங்க. இதே மாதிரி நீங்கள் ஆட்டி எடுத்துக்கோங்க. அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். மொத்தமாக சேர்த்துனா கிரைண்டர் ஓடாது. இந்த மாதிரி விட்டுக்குங்க. இதை சீக்கிரம் ஆட்டுப்பட்டுரும். அவ்வளோதான். கைகளால் எடுத்து விட்டுக்குங்க. இப்போ அரைச்சாச்சு. இந்த மாவையும் அந்த மாவோட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. வலுவலுன்னு இருக்கக்கூடாது. லைட்டாக ரவா பதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ உளுந்த மாவையும் அரிசி மாவையும் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த மாவு இதோட கலந்துக்கிறோம். இப்போ நம்ம கரெக்டாக கை வச்சு கரைக்க போகிறோம். உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கைகளால் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இப்போ மாவு வந்து நல்லா கையை வந்து உளுந்த மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கைகளால் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்குங்க. இப்படி தாங்க மாவு ஆட்டணும். கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இப்படி ஆட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் 2-3 நாள் ஆனாலும் மாவு வந்து அந்த சாஃப்டாக இருக்கும். கெட்டியாகாது. இப்போ நம்ம எடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. மாவு நிறைய இருக்கிறதுனால ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அந்த சின்ன பாத்திரத்தில் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது 2-3 நாள் கிளம்பிச்சு நான் சமைச்சிக்குவேன். இப்போ பாதி இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா பொங்கி நிறைய வந்துடும். பாருங்கள் நிறைய வந்துருச்சு. இது 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நைட்டு ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு காலையில் ரெடி ஆயிரும். காலையில் ஆட்டினீங்கன்னா நைட்டு ரெடி ஆயிரும். பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு பொங்கி மேலே வந்திருக்குது. சும்மா லைட்டாக கரண்டியில் கிளறினீங்கன்னா போதும். ரொம்ப கிளற வேணாம். இட்லி வந்து சாஃப்டாக வராமல் போயிடும். கெட்டியாக போயிடும். அதனால் சும்மா லைட்டாக இவ்வளோதாங்க. அப்படியே மாவை மோந்து ஊற்ற போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
இட்லி துணியை நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி துணி வந்து ஈரமாக இருக்கணும். நனைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு ஊற்றுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு துணியில் ஒட்டாமல் கிடைக்கும். நான் வந்து துணி போட்டு இட்லி பாத்திரத்தில் ஊற்றுவீங்க. நீங்கள் ஆயில் தடவி ஊற்றுனீங்கனாலும் ஓகே தான். எனக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மாவு நிறையவே ஊற்றிக்கிறோம். இதை அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 10 நிமிஷம். அவ்வளோதான். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இட்லி வந்து நல்லா பூ மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். தண்ணி தெளிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து துணியில் ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இதை இன்னொரு தட்டுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாது. இப்போ வந்து தண்ணி நல்லா தெளிச்சுக்கோங்க. இப்போவும் தண்ணி ஃபுல்லாக தெளிச்சிட்டிங்கன்னா அலங்காமல் உங்களுக்கு வந்து துணியை இந்த கார்னர்லேருந்து ஓரத்துலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி அலங்காமல் வரும் பாருங்கள். அவ்வளோதாங்க, இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. செலவே இல்லாமல் ரேசன் அரிசி வச்சு ஒரு சூப்பரான சாஃப்டான இட்லி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க. சூப்பராக ரெடியாக இருக்குது. இது கூட சாம்பார், சட்னி, குருமா எது வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும்.